காலையில எழும்புனதுமே முதல்ல பால்கனிய பார்த்துட்டு அப்படியே பல் விளக்கியாச்சு. அப்புறம் டீ அடுப்புல இருக்கு. அப்படியே சைடுல முதல் வேலையா நம்மோட செல்ல குருவிகளுக்கு சாப்பாடு வச்சுட்டேன் பால்கனி ஓரத்துல. ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட வந்துடுச்சு. உங்களுக்கு அந்த வெளிச்சத்துல தெரியுதான்னு தெரியல. சின்ன சிட்டுக்குருவிங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. அப்படியே ஜிம்முக்கும் கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடியே காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தியும் முட்டை குருமாவும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு கூட எல்லாமே என்ன பண்ணணும்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் பிரியாணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மதியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழும்பி ஈவினிங் வந்து என்னோட பெரிய பால்கனியில இருக்கிற சின்ன கார்டனுக்கு போயிட்டேன். இந்த கார்டன் வச்ச கதையே பெரிய கதை. பெரிய பால்கனியில நல்ல வெயில் இருக்கிறனால செடி வைக்கவே முடியாது. பயங்கர சூடா இருக்கும். வைக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிரீன் நெட்டு போட்டு அதை வந்து மேலே எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். என்னால் அப்படி பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அந்த துணி கட்டுற கயர் அதில் இருக்கிறது ஆல்ரெடி. அப்போ அதில் வந்து நான் ஐடியா பண்ணி 2 பெரிய பெயிண்ட் டப்பால மண்ணை வச்சு அதுக்கிடையில ஒரு கம்பை நாட்டி அதில் ஒரு துணியெல்லாம் கட்டி எப்படி இல்லாமோ ஐடியா பண்ணி அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி அதில் கொஞ்சம் செடி வச்சுட்டேன் கொண்டு. ஈவினிங் வெளியே பால்கனியில் நிற்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது சீனரி பார்க்குறதுக்கு. சன் செட் ஆக போகிறனால அப்படி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வெளியே போகிறதுக்கு கிளம்பியாச்சு நாங்கள். பால் காலி ஆயிடுச்சு. அதனால் டீ போட முடியல. அதனால் டீ கடையில் போய் டீ குடிக்க போகிறோம். டெய்லி ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவேன் நான் இருக்கிறது ஒரு வில்லா டைப் ஃப்ளாட். இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் மாதிரி இல்லாமல் வில்லா டைப். அதனால லிஃப்டெல்லாம் கிடையாது. டீ கடை முன்னாடி வந்தாச்சு. நான் காருக்குள்ளே இருக்கேன். என்னோட ஆத்துக்காரர் போய் வாங்க போயிருக்காரு டீ. இப்போ வாங்கிட்டு வருவாங்க. இது மஸ்கட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சீப் அண்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். தமிழ் ரெஸ்டாரண்ட். நடத்துகிறவங்க எல்லாம் தமிழ் தான். எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தமிழ் தான். ரொம்ப ஃபுட்டு நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரேட்டும் கம்மி தான் இங்கே. அப்புறம் அப்படியே பீச் பக்கத்தில் ஒரு பார்க்குக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயாச்சு. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊஞ்சல். நம்ம ஏறி உட்காந்து ஆட முடியாது. தலை சுத்தும். அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக பெருசாக அப்படி இருக்கும். அதில் வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். ஆடுறது கஷ்டம். என்னோட ஹஸ்பண்ட் அவங்கள ஆட்டி விடுறாங்க 2 வரையும். என்னால் அதை ரொம்ப நேரம் ஆட்ட முடியலை. என் மேலே பாலை தூக்கி போடுறான் பாருங்களேன். இப்படி இன்றைக்கி ஒரு டேயும் நல்ல என்ஜாயபுளாக போச்சு. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை பை. சி யூ.